டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருக்க போது, ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த கிரகங்கள் கை கொடுக்க போகுது, எந்த கிரகங்கள் கை விட போகுது, யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரினால் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் வரப்போகுது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு பெரும் பெயர்ச்சி திருவிழாவே கிரகங்கள் நடத்துகின்றன. இது என்ன சார் பெயர்ச்சி திருவிழா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கிரகம் பெயர்ச்சி அடையும். பொதுவாக நம்ம எல்லா கிரகங்கள் ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு நகர்வதை நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. இப்போ ஒரு சில கிரகங்கள் வேகமாக மூவ் ஆகும். சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற வீட்டில் இருப்பார், ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு கிரகமான குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுதோ, 2.5 வருடங்களுக்கு மாறக்கூடிய சனி பெயர்ச்சி பற்றியோ, அல்லது ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவதை பற்றியோ நம்ம பேசுவோம். ஆனால் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம்பெயர்றாங்க. அந்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது 4 கிரகங்களுமே ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு இடம்பெயரும் பொழுது, அப்ப ஏதாவது ஒரு வகையில எல்லா ராசியினருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது உறுதி. அந்த வகையில அனைத்து ராசியினருமே சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். எல்லாருமே என்னைய கைவிட்டுட்டாங்க, நான் யாருடைய உதவியும் இல்லாம வழி தெரியாத காட்டுல கண்ணை கட்டி விட்டாப்புல இருக்கு அப்படிங்கிற நிலை இந்த வருடம் யாருக்கும் வராது. ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு வழி நடத்த கூடவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் வணங்கக்கூடிய குருவிற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பகுதியை மேற்கொண்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்கள் காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல தெரிய போகுது. முக்கியமா உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான இலவச பொது பலன்கள் பற்றிய, குறிப்பாக எண் கணிதம், நியூமராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்ல போறேன். இந்த பகுதியை முழுமையா பார்த்துட்டு அந்த இறுதியில நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இறை அருளால், குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்க பெறும். இப்ப பகுதிக்குள்ளார போகலாம். கன்னி ராசிக்கு இந்த ஒரு வருட காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். 2025 4 கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறது. சனியை பொறுத்த வரைக்கும் களத்திரத்தில் சனி, 7ஆம் வீட்டிற்கு சனி வருகிறார். இப்போ 7ஆம் வீட்டிற்கு சனி வரும்போது என்ன செஞ்சிருவாரு? 7ஆம் வீட்டில் சனி வரும் பொழுது உங்களுக்கு மேரேஜுக்காக ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்காக முழுமையாக எந்த ஒரு கெடுதல்களும் உங்களுக்கு நடந்துடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கே, பாசிட்டிவாக இருக்கே, அப்புறம் பெரிய கெடுதல்கள் சனியினால் செய்ய முடியாது. அதுவும் 7ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பணங்காசை வரவிடாமல் கெடுத்து விடுவதோ, ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவதெல்லாம் நடந்துடாது. எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, நட்பு வட்டார விஷயத்தில், பார்ட்னர்ஷிப்பில், அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உப வேலை செய்ய கலீக்ஸ், இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக பழகணும். அனாவசியமாக லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது. வேலை செய்கிற கம்பெனியை பற்றியே நீங்கள் ஏதாச்சும் அவர்கிட்ட ஒன்று சொல்லி வைக்க, அவங்க போய் மேலிடத்துல சொல்லி உங்களுக்கு எதுவும் கிடைக்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சுற்று வட்டாரத்திடமும், உங்களுடைய கணவன் என்றால் மனைவியிடமும், மனைவி என்றால் கணவனிடமும் வாயை நாவடக்கி பேச வேண்டும். அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்த்தாலே சனியினால் பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துராது. 10ஆம் வீட்டில் குரு வரும் பொழுது அவர் உங்களுக்கு தொழிலை மேன்மைப்படுத்துவார், உத்தியோகத்தில் மேன்மையை தருவார். ப்ரொமோஷன்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரிவார்ட்ஸ் இப்போ உங்களை தேடி வரும். நீங்கள் நாடி போக வேண்டாம், உங்களை தேடி அந்த ரிவார்ட்ஸ், வெகுமதிகள் அப்படின்னு சேரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். 6ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் கேது. 6ஆம் வீட்டில் ராகு அப்படிங்கிறவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இடங்க. ராகு கேதுவுக்கே இந்த 6-12 வரும்பொழுது தான் நன்மை செய்யணுங்கிற ஒரு கணக்கே இருக்கு. ஜோதிட சாஸ்திர ரீதியாகவே 6ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேதுவும் வரும்போது தான் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற போது நீங்க எதை பத்தி கவலை பண்ணோம், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ஸோ 10ஆம் வீட்டில் குரு, 6ஆம் வீட்டு ராகு, 12ஆம் வீட்டு கேது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஸ்தானங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா இந்த 6, 12 வந்து மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். அந்த மறைவு ஸ்தானங்கள்ல ஒரு சர்ப்ப கிரகங்கள் வந்து நிற்கும் போது அது எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணும்? அதுவே உங்களுக்கு நன்மையாக மாறும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற கணக்கு தான். ஸோ நீங்கள் எந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலான்னு கேட்டால், இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் நிறைய சொத்து பத்துகள் சேர்க்கலாம். நீங்கள் எண்ணியபடி உங்களுக்கு மனை, வீடு அமையும். எந்த விஷயத்துல டிலேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் டிலேஸ் அமையும், டிலேஸாக இருக்கும். பட் நீங்கள் வந்து திருநாகேஸ்வரமோ அல்லது திருச்செந்தூரோ இது மாதிரி சர்ப்ப கோயில்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அதே மாதிரி திருப்பதிக்கு சென்று வரலாம். அங்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய விருப்பங்கள் சீக்கிரமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஒரு வருடத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் மேன்மையும் உத்தியோகத்தில் வெற்றியையும் கிரகங்கள் தர காத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக குருவினால், முழு சுபம் பெற்ற குருவினால் மிகப்பெரிய நன்மைகள் அடைய போறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த கிரக பயிற்சிக்கான பொது பலன்கள். கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால நிறுத்தி வைக்கவே முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். அது சுற்றும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும், கிரகங்கள் இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து விதி இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த செகண்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேட்க பெறுவீர்கள். பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த சேனலுக்கு பார்க்கறதுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட இது கிடைக்காது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா இறைவன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார்னு தான் அர்த்தம். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது 2 தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இந்த நம்பர் கீழே தெரிகிற என்னுடைய எண் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கு. யாருக்கெல்லாம் அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு படியளக்கப்படும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நன்மைகள் நடக்கும், தீமைகள் மிக மிக குறைவாக நடக்கும். உங்களை மொத்தமாக கெடுத்து அழித்து விடாத அளவிற்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆனால் அதற்கு நீங்கள் வந்து நம்பணும் இல்லையா, இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய தன்மைகள் பற்றியும், கூட்டு எண் அதனுடைய தன்மைகள் பற்றியும், இது 2த்துக்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இலவச பொது பலன்களாக, அதாவது பெயர் பொருந்திருக்கா இல்லையா, பெயர் பொருந்தலைன்னா என்ன விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் இலவச பொது பலன்களாக நான் அனுப்புறதா இருக்கேன். அப்படி பொருந்தலை அப்படின்னா மேற்கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் எப்படி வந்து பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நான் அதில் சொல்றதா இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இதில் உங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய வியாபாரமும் சரியாக போகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. வியாபாரம் யார் பெயரில் நடக்குதோ அவர்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தை பார்த்துக்குவாங்க, ஆனால் மனைவியின் பேரில் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லை கணவன் பேரில் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. யார் பெயரில் வியாபாரம் நடக்குதோ அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே முக்கியம். அதை அனுசரித்து அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பலன் தருதா இல்லையான்னு சொல்லுவேன். அப்படி தரலன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு தோஷம் உள்ளதாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில். அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுடைய குலதெய்வம் நல்கியுள்ளது. உங்களுடைய நீங்கள் வணங்கும் குலகுரு இந்த வாய்ப்பை இந்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறாருங்கிற ஒரு தீர்மானத்தோட நீங்கள் இந்த தகவல்களை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு என்னால் உத்தரவாதமாக 3 நாட்களுக்குள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முந்திக்கிட்டு அனுப்புறீங்களோ அவங்களுக்கான தகவல்களை முன்கூட்டியே நான் அனுப்புகிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.